அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 8/6/2024 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ முதலாவதாக இந்த பேஜில் பார்த்திங்கன்னா, ஸோ இது இந்த மாதிரி பாலிடிக்ஸ் அந்த மாதிரி நியூஸாக தான் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான இருக்குது. ஆர்பிஐ கீப்ஸ் ரெப்போ ரேட் அன்சேஞ்ச்டு ரைசஸ் ஜிடிபி ஃபோர்காஸ்ட் டு 7.2% அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா, அதாவது மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ மானிட்டரி எம்பிசி அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த ரெப்போ ரேட் அப்படின்றத மேனேஜ் பண்ணுவாங்க. ரெப்போ ரேட் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, ஆர்பிஐ கமர்ஷியல் பேங்க்ஸ், அதாவது கமர்ஷியலாக ப்ரைவேட் பேங்க்ஸ், பப்ளிக் பேங்க்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அவங்களுக்குலாம் காசு கொடுத்து, ஸோ அவங்க கடனாக வாங்கி தான் நம்மளுக்கு கடன் கொடுக்குறாங்க, ஆர்பிஐ கிட்டேருந்து வாங்குறது. ஸோ அந்த பேங்க்ஸ் ஆர்பிஐக்கு பே பண்ணுறது தான் இந்த ரெப்போ ரேட் அப்படின்றது. ரெப்போ ரேட்டுன்றது அவங்களுக்கு பே பண்ணுற அந்த இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் தான் ரெப்போ ரேட் அப்படின்றது. ஸோ இந்த ஆர்பிஐ இந்த ரெப்போ ரேட்டை சேஞ்ச் பண்ணுறது மூலமா இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். இல்லை க்ரோத் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அந்த ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணால் மக்களுக்கு நிறையவே காசு போய் சேரும். அண்ட் தென் அந்த மாதிரி நிறையவே இருக்குது. சப்போஸ் ரொம்ப நாள் கழித்து அந்த இன்ஃப்ளேஷன் ஆகிடுச்சுன்னா மக்கள்கிட்ட நிறைய பணம் இதுவாகுது அப்படின் போது இன்ஃப்ளேஷனை கம்மி பண்ணணுன்றதுக்காக ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்பிஐ இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அது ஏற்ற மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா நாடும் முன்னேறணும், க்ரோத் ஆகணும். பட் ஆனால் இன்ஃப்ளேஷனும் ஆகிடக்கூடாது. ஸோ நம்ம கிட்டத்தட்ட க்ரோத் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு இன்ஃப்ளேஷன்னு சொல்லலாம். அதாவது இப்போ க்ரோத் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்ஃப்ளேஷன் கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா, அதாவது க்ரோத்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணோன்னு நினச்சோன்னா இன்ஃப்ளேஷனும் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம க்ரோத் இன்ஃப்ளேஷன் ஆகும்போது கொஞ்ச நாளே இன்ஃப்ளேஷன் இதாகிடும். சப்போஸ் நம்ம இன்ஃப்ளேஷன் கம்மி ஆகணும்னு நினச்சோன்னா நம்ம க்ரோத்துமே கம்மியாகும். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ப்ரொபோஷ்னலான ரேட்டை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த ரெப்போ ரேட்டை ஆல்மோஸ்ட் மாற்றிட்டே இருப்பாங்க. இன்ஃப்ளேஷன் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.2 to 6% அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா இந்த ரெப்போ ரேட் அப்படின்றது அமைஞ்சிருக்கணும். நம்மளோட எக்கனாமியை ஈக்விடிட்டியாக மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் தென் க்ரோத் ப்ரமோட் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த ஒரு சிஸ்டமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா மானிட்டரி பாலிசி கமிட்டி, ஆர்பிஐயில் இருக்க மானிட்டரி பாலிசி கமிட்டி தான் மேக் பண்ணுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ கொஞ்சம் வருஷமாகவே பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஃப்யூச்சருக்காக ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஃப்யூச்சரில் இந்த ரெப்போ ரேட் அப்படின்றது ஆல்மோஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்றது தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா 6.5% இருக்குது. ஸோ இட் மேபி 7.2% மாறுறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது ஃப்யூச்சரில். ஏன்னா இப்போது கொஞ்சம் க்ரோத்துக்காக அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்குன்றதுனால அவங்க ரெப்போ ரேட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஆர்டிக்கலில். ஸோ அடுத்ததாக அப்படியே பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் ஆடு தான் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் அவ்வளோவா இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் அவ்வளோவா இல்லை. ஸோ அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா ஓகே, இதை பற்றி நம்ம சின்னதாக தெரிஞ்சுக்கணுன்றது அவசியமாக இருக்குது. தமிழ்நாடு விட்னஸ் ரிவர்சல் ஆஃப் டிக்ளைனிங் ட்ரெண்ட் இன் ஓட்டர்ஸ் சூஸிங் நோட்டா அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதை தமிழ்நாடு மெயின் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் ஆல் ஓவர் இந்தியாவுமே இது மூலியமாகவே சொல்லிடுறேன். ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நோட்டாவுக்கு ஓட் பண்ணுறவங்க அப்படின்றது ஆல் ஓவர் நேஷனில் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. அதாவது 2019, அதாவது இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் பார்த்திங்கன்னா 1.6% ஆஃப் மெம்பர்ஸ் நோட்டாக்கு ஓட் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ ஆனால் ஆல்மோஸ்ட் 0.07 to 0.09% அதுலேருந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல நேஷன், ஓவரால் நேஷன் அளவுக்கு பார்த்திங்கன்னா இது. பட் ஆனால் நார்த் ஈஸ்ட்லன்னு பார்க்கும்போது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நோட்டாக்கு. ஏன் பார்த்திங்கன்னா 0.71% மெம்பர்ஸ் தான் பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் மெம்பர்ஸ் தான் 2019 நோட்டாக்கு ஓட் போட்டிருக்காங்க. நார்த் ஈஸ்ட் மட்டும் பார்க்கும்போது 0.81% இப்போ ஆகிட்டுருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 10% டிஃப்ரென்ஸ், 0.10% பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. ஸோ இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க அப்படின்றது நார்த் ஈஸ்ட் சைடில். ஸோ அந்த மாதிரி அப்போ இன் டோட்டல் டிக்ரீஸ் ஆகிருக்குன்னும் போது சதர்ன் சைடில் பார்த்திங்கன்னா நிறையவே இந்த நோட்டாக்கு ஓட் போடுறதை தவிர்த்திருக்காங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. டிக்ளைனிங் ட்ரெண்ட் இன் ஓட்டர்ஸ் சூஸிங் நோட்டா அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி ஒரு சின்னதாக நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற ஒருக்காக நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இதிலலாம் அவ்வளோவா இல்லை. ஸோ நம்ம அப்படியே போகும்போது
ஓகே, இது இருக்கு இல்லையா? ஸோ இந்த டிஜிட்டல் பேமெண்ட் இன்டெலிஜென்ட் பிளாட்ஃபார்ம் சூன் டு கிரப் ஃப்ராட் அப்படின்றது இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ, இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆர்பிஐ சம்மந்தப்பட்டது தான். ஸோ அதாவது இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் இன்டெலிஜென்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது என்னென்னு பார்த்திங்கன்னா ஆர்பிஐ வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கு. இது ஏன் வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் நிறையவே வந்து இந்த ஆன்லைன் மூலயமா நிறைய ஃப்ராட்ஸ் அந்த மாதிரி நிறையவே நடக்குது இல்லையா? ஸோ நிறையவே டிஜிட்டல் மூலயமா நிறையவே வந்து நிறையவே லாஸ் ஆகுது, மக்களுக்கு வந்து நிறையவே வந்து பிரச்சனைகள் ஏற்படுது. அப்படின்றதுக்காக ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிபிஐபி, அதாவது இந்த டிஜிட்டல் பேமெண்ட் இன்டெலிஜென்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்றத வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாருமே வந்து இருப்பாங்க. நிறைய இந்த நேஷ்னல் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கவங்க, தென் ரெகுலேஷன் அத்தாரிட்டிஸ், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச டேட்டாலாம் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இதனால் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறையவே டிஜிட்டல் அந்த கரப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கரப்ஷன்ஸை வந்து ஒழிக்கிறதுக்காகவே ஒரு சின்ன அட்டென்ஷன், அதாவது ஒரு சின்ன ஸ்டெப் வந்து எடுத்திருக்காங்க ஆர்பிஐ டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் இன்டெலிஜென்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம். ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ஆர்டிக்கலை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக அப்படியே பார்த்தோன்னா இங்கே இருக்குல்ல, ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். டெக்ஸ்டைல் செக்டார் ஹையர்ஸ் QCO ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? QCO அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நம்மளோட இந்தியாவில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டாண்டர்ட்னு இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த ஸ்டாண்டர்டை ரினோட் பண்ணுறதுக்காக தான் இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர்ஸ் அப்படின்றது. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு இருக்கும். ஸோ மெயினாக நம்ம இங்கே பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ்க்கு. ஸோ ஒரு குவாலிட்டி செக் மாதிரி கூட சொல்லலாம். ஸோ இது மூலயமா நிறையவே வந்து நமக்கு அவுட் ஆஃப் இந்தியாவில் எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணி இம்போர்ட்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து நம்மளோட இந்தியாவை வந்து வலுப்படுத்துகிற மாதிரி வந்து அதுக்கான ஒரு சின்ன ஸ்டெப் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த QCO அப்படின்றத எடுத்தாங்க. ஸோ இது ஆக்சுவலி இது யார் வந்து வைக்கிறாங்க, இது QCO அப்படின்றது யார் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா BIS, அதாவது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்றவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து மினிஸ்ட்ரிஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய அந்த இம்போர்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸோட மினிஸ்ட்ரிஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய பேர் சேர்ந்து தான் வந்து இந்த BIS அப்படின்றது ஆக்ட் மூலிமா, BIS ஆக்ட் அப்படின்ற மூலிமா இந்த பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்ற ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி ஸோ அவங்க தான் இதை எடுத்துகிட்டு வந்தாங்க குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த டெக்ஸ்டைல்ஸ் ஆனால் இப்போ ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்டைல்ஸில் வந்து நிறைய இந்த QCO மெயின்டைன் பண்ணுறதுனால காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா வந்து குவாலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணணும் போது நம்மளுக்கு நம்ம எம்ப்ளாய்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு ஹை லெவலான எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான அந்த ஒரு திறமை உள்ள ஒருத்தவங்களை வந்து நம்ம மீட் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம சம்பளம் கொடுக்கும்போதுன்னு வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதுக்கு உற்பத்திக்கு வந்து அந்த காசு வந்து அதிகமாக ஆகும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து கஷ்டங்கள் வந்து ஏற்படுது டெக்ஸ்டைல் ஓனர்ஸ்க்கு. ஸோ இதுவுமே வந்து மெயின் பண்ணாமல் அந்த QCOவும் நம்ம ஈக்குவலைஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு சின்ன விஷயத்தை தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றது தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் நம்மளுடைய QCO குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர்ஸ் வந்து கொஞ்சம் குவாலிட்டியை வந்து குவாலிட்டி செக் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான டைமில் இந்த WTO, அதாவது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், இவங்கக்கிட்டலாம் வந்து நம்ம எந்த ஒரு கொஷினும் கேட்காம நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை பற்றின ஒரு சின்ன ஆர்டிக்கலாக தான் இது அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த அப்படியே பார்க்கும்போது இங்கேயே வந்து ஒன்று இருக்குது, அதாவது இந்த மலேசியா டெஸ்ட்ராய்ஸ் நியர்லி 140 houses ஆஃப் sea nomads அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வந்து மலேசியா பஜாவு லாத் அப்படின்ற இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த பஜாவு லாத் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாடோடிகள் அப்படின்னு சொல்லலாம், நொமேட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லை? ஸோ அது வந்து நாடோடிகள் தான். ஆனால் இவங்களுக்கு இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஆல்மோஸ்ட் சீக்குள்ளேயே வந்து நாடோடிகள் மாதிரி இருப்பாங்க. கொஞ்ச நாள் சீயில் அங்கே தங்குவாங்க, கொஞ்ச நாள் அந்த மாதிரி சீக்குள்ளேயே வந்து ரொட்டேட் ஆகுவாங்க. அந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெனட்டிக்கலாகவே வந்து நார்மலாக சயின்டிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட் ஸ்ப்ளீன், அதாவது மண்ணீரல் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது வந்து அவங்களுக்கு நார்மல் பீப்புள்ஸை விட இந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எவல்யூஷன் அடாப்ஷன் சொல்லலாம். ஸோ இந்த ஒரு குரூப்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எவல்யூஷன் அடாப்ஷன் மூலயமா நார்மலாக இருக்கிற மனுஷங்களை விட ஸோ
ஸ்ப்ளீன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் இவங்களால வந்து நிறையவே வந்து தண்ணியில் வசிக்க முடியுது. ஸோ வந்து நிறையவே நம்மளால் பண்ண முடியாது. ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து 200 ஃபீட் டெப்த்தில் வந்து இவங்களால மூச்சு எதுவுமே இல்லாமல் வந்து நல்லா இருக்க முடியுது அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து இவங்க வந்து ஜெனட்டிக்கலாகவே இருக்குது. ஸோ இவங்க ஆல்மோஸ்ட் சுலுசி அப்படின்ற இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க நாடோடிகள்லாம் இங்கேயும் அங்கேயும் வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இதனால் நிறையவே பிரச்சனை வருது. அதாவது இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு நிறைய வச்சுருக்காங்க இல்லையா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும். அதாவது அது அந்த ஜோனுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எல்லா எக்கனாமிக் எல்லா விஷயமும் வந்து அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்லேயே இருக்கட்டும் சரி, இல்லை டெரிட்டோரியல் பார்டர், இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அதான் அந்த கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ்க்கும் இந்த நோமேட்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை தான் ஏற்படுது. ஸோ ஆக்சுவலி இந்த சுலு அப்படின்றது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அதுக்கும் மலேசியா, ஃபிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா இந்த மாதிரி 3த்துக்கும் நடுவில் இருக்குது. ஸோ இவங்க வந்து யார் தான் சிட்டிசன்ஷிப், அதாவது ஒரு நேஷ்னாலிட்டியை வந்து இவங்களுக்கு சொல்ல முடியல. யாராலையுமே வந்து இது வரைக்கும் நேஷ்னாலிட்டி வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இவங்களோட நேஷ்னாலிட்டி இல்லைன்றதுனால இவங்களோட ரைட்ஸு, சேஃப்டி இதெல்லாம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா மலேசியா வந்து ஆல்மோஸ்ட் 140 ஹவுசஸ் வந்து இவங்களுக்கு டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனில் வந்து இவங்க வந்திருக்காங்க அப்படின்றதுனால வந்து அவங்க டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இவங்களுக்கு இன்னும் ரைட்ஸ் அண்ட் சேஃப்டிஸ்க்கு வந்து நிறையவே வந்து இவங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி நம்ம கருதுகிறோம். ஸோ அதை ஒரு சின்ன அப்டேட் தான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஈவன் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ் தான். நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருந்தோம் இல்லையா, இந்த டயாவு ஐஸ்லாண்ட் அண்ட் தென் சென்காக்கு அப்படி 2 நேம், அதாவது ஒரு சைனா நேம், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் நேம். ஸோ இது 2மே வந்து சொல்லலாம். ஸோ வந்து அங்கங்கே டிஸ்பியூட்டடாக அங்கங்கே செதறி இருக்கிற ஒரு ஐலாண்ட்ஸ் தான், இந்த குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் தான் நம்ம இந்த சென்காக்கு இல்லை டயாவு ஐஸ்லாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானுக்கோ சைனாக்கோ எப்போத்துலேருந்து வந்து நம்மளுக்கு இது நம்ம இந்த நியூஸ் சேனல்லே நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நிறையவே மென்ஷன் பண்ணியிருப்போம் இதை பற்றி. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே அவங்களுக்குள்ள டிஸ்பியூட்ஸ் இருக்குது ஜப்பானுக்கோ சைனாக்கோ இந்த மேரிடைம் டிஸ்பியூட்ஸ்னாலேயே. ஸோ இந்த ஐலாண்ட்ஸ் வந்து இது எங்களுக்கு தான் சொந்தம்ன்ற 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுக்கிறாங்க. ஸோ இதனால் நிறையவே வந்து சைனாலாம் வந்து பார்த்திங்கன்னா அக்ரெசிவாக வந்து எப்போவுமே டீல் பண்ணுவாங்களே ஒரு சில டைம். ஸோ அந்த மாதிரி வந்து நிறையவே வந்து ஜப்பானோடைய வெசல்ஸ், அதாவது இந்த நேவிகேஷனில் ட்ராக் பண்ணலாம் இல்லை ஃப்ளைட்டில் ட்ராக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்களோட வெசல்ஸ், ஏர்க்ராஃப்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பியூட் பண்ணியிருக்காங்க, செதற விட்டுருக்காங்க. லைக் அவங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஜாப்பனீஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன அப்டேட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தது. ஸோ பைடன் வந்து அவரை பற்றி ஒரு சின்ன அப்டேட் இருக்குது. அவ்வளோவா ஸ்போர்ட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோவா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானதெல்லாம் எதுவுமே இல்லை இப்போதைக்கு. ஸோ ஓகே, ஸோ ஃபைனலி வி ரீச் தி எண்ட். மீண்டும் நாளை இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.